ஓகே. தேங்க்ஸ் எவ்ரிவன். நீங்க இந்த எம்டி ஏரியாவில் வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி டயக்ராம் டு கிளிப் போர்டு அப்படின்னு வரும். அதை நீங்கள் அப்படியே நார்மலாக ஏதோ ஒரு ஃபைலில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V பண்ணுறோம். அதே கான்செப்ட் தான். அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க கிளிப் போர்டில். காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு டேபிளில் ஒரே ஒரு செல்லை மட்டும் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிங்க. அந்த செல்லுக்குள்ளே போயிட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன சைஸில் வேணுமோ அதை நீங்கள் வந்து என்லார்ஜ் பண்ணிக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பிடிஎஃபாலோ மாற்றி வச்சுக்கோங்க உங்களோட டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக. மேனேஜரோட கையெழுத்து கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் கீழே வந்து சைன்டு பை அப்படிங்கிற மாதிரி போட்டு. இவ்வளோதான் டேட்டாபேஸ் டயக்ராம் இது பண்ணுறது. இது சிம்பிளான விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க என்னென்ன வருது அப்படின்னு. இது அடிக்கடி இந்த மாதிரி நம்ம டிபியை வந்து இதை அடிக்கடி செய்ய மாட்டோம். எப்பயுமே ஒரு புது ப்ராஜெக்ட் வருது அப்போ வந்து நம்ம வந்து கோ லைவ் போகிறதுக்கு முன்னால் எல்லாமே நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம். என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் ரிவ்யூ மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம். அப்போ தான் இது பண்ணுவோம். இது உங்களோட கம்பெனியில் அடிக்கடி வந்து நியூ ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா இது நீங்கள் நிறைய தடவை இது செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இது இதை பற்றி கேள்வியே படாத மாதிரி போயிடும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. வந்துச்சு பாருங்க நாங்கள் இது பண்ணது. நீங்கள் ஃபார்மேட்டிங் எப்படி வேணாலும் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. எப்படி டேட்டாபேஸ் டயக்ராம் வந்து நம்மளோட எஸ்எஸ்எம்எஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோஸ் எஸ்கல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ டூலை யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வருது உங்களுக்கு. அதை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுவீங்க, எப்படி ரெக்குயர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணுவீங்க, எப்படி என்னென்ன ஃபீல்டு வேணும், என்னென்ன ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும், என்னென்ன டேபிள்ஸ் டிஃபைன் பண்ணணும், அதோட காலம்ஸ் என்ன இருக்கணும், டேட்டா டைப்ஸ் என்ன இருக்கணும், அதோட பிரைமரி கீஸ் ஃபாரின் கீ எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, நார்மலைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு, எப்படி அதை நார்மலைஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் செஞ்ச பிறகு எப்படி நம்ம டேட்டாபேஸ் டிசைனை எஸ்கியூஎல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுதான் இது. இது கொஞ்சம் ஓகே. இது இந்த இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ஆன்லைன் புக் ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இது கொஞ்சம் பெரிய இதுன்னா இன்னும் நிறைய டேபிள்ஸ் வரும், நிறைய லாஜிக்லாம் இருக்கும். ஒரு சிம்பிளிஃபையாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆன்லைன் புக் ஸ்டோரில் ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து ஆன்லைன் புக் ஸ்டோர் ப்ராஜெக்ட் வந்துருக்கு. அந்த ஆன்லைன் புக் ஸ்டோருக்கு என்ன மாதிரிலாம் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க, உங்களோட டிபி டிசைன் எப்படிலாம் போடுவீங்க, இதை பற்றின ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் அது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் டிசைன் அப்படின்னா the process of structuring a database in a way that ensure data is stored efficiently, reduces redundancy and maintain data integrity. டேட்டா வந்து அதில் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டோர் ஆகணும். நிறைய உங்களுக்கு வந்து இந்த டூப்ளிகேட்ஸு இந்த மாதிரிலாம் இது இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபீச்சர் குரோத்தை வந்து அகாமடேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபீச்சராக வர சேஞ்சஸ்லாம் அகாமடேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களோட கோல் வந்து. நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், ஹவு டு டிசைன் ஏ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்லாம் ஆன்லைன் புக் ஸ்டோரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன டேட்டாலாம் ஸ்டோர் பண்ண போறீங்க, அதை எப்படி யூஸ் பண்ண போறாங்க, அதை வந்து நீங்க வந்து கேதர் பண்ணுவீங்க. என்ன நம்மளோட எக்ஸாம்பிள் என்னன்னா we are going to create a database for an online book store. ஆன்லைன்ல ஒரு புக் ஸ்டோர் வைக்கிற ஷாப்புக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கான டேட்டாபேஸ் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்ன என்டிட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அதை கண்டுபிடிப்பீங்க. ஃபைண்ட் அவுட் த இம்பார்ட்டன்ட் என்டிட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்னலாம் என்டிட்டிஸ்னா ஒன்றும் கிடையாது, ரியல் வேர்ல்டுல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸு கான்செப்ட்ஸ் அதை தான் என்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன்லைன் புக் ஸ்டோர்னா கண்டிப்பா பேர்லேயே புக் ஸ்டோர் தான். அது கண்டிப்பா புக்ஸ் இல்லாமல் இருக்காது. ஆத்தர் கண்டிப்பா இருப்பாங்க, அதை வாங்குற கஸ்டமர்ஸ் இருப்பாங்க,
இது எக்ஸ்டெண்டே ஆயிட்டு இருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள்னால 3 இருக்கு. அப்புறம் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் இதுல. அடுத்தது அதுக்கு இடையில என்னென்ன இந்த என்டிட்டிஸ்க்கு இடையில எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது? ரிலேஷன்ஷிப்னா அசோசியேஷன் பிட்வீன் என்டிட்டிஸ். இந்த கஸ்டமருக்கும் புக்குக்கு என்ன ரிலேஷன்ஷிப், ஆத்தருக்கும் புக்ஸுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், ஆத்தருக்கும் கஸ்டமருக்கு என்ன ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், எ புக் கேன் ஹேவ் ஒன் மோர் ஆத்தர். ஒரு புத்தகம் வந்து ஒரு ஆத்தருக்கு மேலேயும் இருக்கலாம். கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் தான் அவர் வாங்கணும் அப்படின்னு தேவையில்ல, அவர் மல்டிபிள் ஆர்டர்ஸ் கூட வாங்கலாம். இது என்ன சொல்லுவாங்கன்னா, எ புக் கேன் ஹேவ் ஒன் மோர் ஆத்தர்ஸ். ஒரு புத்தகத்துக்கு வந்து 2-3 ஆத்தர் கூட அது எழுதியிருக்கலாம். ஆனா கஸ்டமரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ், அவர் நிறைய புக்ஸ் வாங்கலாம். இப்போ அடுத்த நம்ம தேர்ட் பாயிண்ட் வந்து டேபிள்ஸ் டிஃபைன் பண்றோம். இங்க நம்ம என்டிட்டின்னு சொன்னோம்ல, ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ், அதுதான் டேபிள்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம புக்ஸ், ஆத்தர், கஸ்டமர்னு சொன்னோம்ல, இந்த மூணுமே ஒரு டேபிள் நேம்னு வச்சுக்கோங்க. அந்த புக்ஸ்ல என்னென்னலாம் இருக்கும்? புக் ஐடி, இதான் கண்டிப்பா பிரைமரி கீயா இருக்கும். புக்கோட டைட்டில், புக் யார் எழுதுனாங்க, அந்த ஆத்தர் ஐடி. ஆத்தர் ஐடினா ஒரு நம்பர் மட்டும் தான் வரும், ஏன்னா ஆத்தர்ஸ் நம்ம தனியா ஒரு டேபிள் கொண்டு போகிறோம். அடுத்து ஐஎஸ்பிஎன், அடுத்து பிரைஸ் எவ்வளோ, ஸ்டாக் எவ்வளோ இருக்கு. ஆத்தர்ஸுங்கிற டேபிள்ல ஆத்தர் ஐடி, ஆத்தரோட பேரு, அவரோட பயோகிராஃபி, ஒரு பயோடாட்டா. கஸ்டமர்ஸுங்கிற டேபிள்ல கஸ்டமர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, இமெயில், ஃபோன் நம்பர், அட்ரஸ், இந்த மாதிரி வரலாம்னு வச்சுக்கோங்க. அட்ரஸ். அடுத்து ஆர்டர்ஸ்ல ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி, ஆர்டர் டேட்டு, டோட்டல் அமௌண்ட். ஆர்டர் டீடைல்ஸ். ஆர்டர் டீடைல்ஸ்ல ஆர்டர் டீடைல் ஐடி, ஆர்டர் ஐடி இங்க இருக்கு பாருங்க, இங்கேயும் ஆர்டர் ஐடி இருக்கு. புக் ஐடி, புக் ஐடி இங்க இருக்கு பாருங்க. எப்படி இங்க கஸ்டமர் ஐடி இங்க டேக் ஆயிருக்கு, இந்த ஆர்டர் ஐடி இங்க டேக் ஆயிருக்கு பாருங்க. ஆர்டர் ஐடி, ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் ஐடி, ஆத்தர் ஐடி, ஆத்தர் ஐடி. இப்படிதான் வந்து டேபிளை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அடுத்து ஒவ்வொரு டேபிளையும் எப்படி காலம் இருக்கும், எப்படி டேட்டா டைப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, டிஃபைன் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஈச் என்டிட்டி. ஒவ்வொரு டேபிளுக்கும் என்னென்ன காலம்ஸ் வரணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். நம்மளோட புக்ஸ் டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸாம்பிளில் புக்ஸ் டேபிளுக்கு என்ன வரணும்னா, புக் ஐடி. அது கண்டிப்பாக ஒரு நம்பராக இருக்கும், இன்டிஜர். அது கண்டிப்பாக பிரைமரி கீ. ஒன்று வந்துச்சுன்னா திரும்பி அது வரவே வராது, அதே ஐடி. ஒரே புக் ஐடி 1001 இருக்குன்னா இன்னொரு 1001 வராது. அப்போ டைட்டில்ங்கிற காலமுக்கு பேரே வந்து இது கண்டிப்பா டெக்ஸ்ட் தான் வரப்போகுது, வேர் கேர் ஆஃப் 255. இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களோட டைட்டில் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படின்னா, அந்த 255 தாண்டி போகுதுன்னா இதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பக் வரும். நீங்க உங்க ப்ராஜெக்டே ஆன்லைன் போயிடுச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு எரர் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு புக்கோட டைட்டில் வந்து ரொம்ப பெருசா இருக்குது, அது உள்ள போக மாட்டுது, இது வந்து 255 தான் அலோவ் பண்ணும். அது வந்து ரியல் டைம் சினாரியோல சொல்றேன். அடுத்து ஆத்தர் ஐடி, அது இன்டிஜர், இது ஒரு நம்பரா தான் இருக்க போகுது, இது ஃபாரின் கீ. இது மாதிரி நீங்க டிஃபைன் பண்ணிக்கிட்டே போகணும். அடுத்து பிரைமரி கீ என்ன, ஃபாரின் கீ என்ன அப்படிங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணணும். பிரைமரி கீஸ் யூனிக்லி ஐடென்டிஃபை ஈச் ரெக்கார்ட் இன் டேபிள். ஒவ்வொரு டேபிள்ல உள்ள ரெக்கார்டும் ஒரு யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுதான் பிரைமரி கீன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயி ஐடி. கம்பெனில எம்ப்ளாயி ஐடி ஒருத்தருக்கு 1000 இருக்குன்னா, அந்த 1000ங்கிற எம்ப்ளாயி ஐடி ஒருத்தர் தான் இருப்பாரு, இன்னொருத்தர் இருக்க மாட்டாரு அதே எம்ப்ளாயி ஐடியில. 1001 இருக்கலாம், 1002 அப்படி வேற நம்பர் தான் இருக்கலாம், அதே நம்பர்ல இருக்க மாட்டாங்க. இதுதான் யூனிக் ஐடின்னு சொல்லுவோம். இப்படிதான் யூனிக் வே ஆஃப் ஐடென்டிஃபைங் ஈச் அண்ட் எவரி ரெக்கார்ட் இன் ஏ டேபிள், அதை தான் நம்ம பிரைமரி கீன்னு சொல்லுவோம். அடுத்து ஃபாரின் கீங்கிறது வெவ்வேறு டேபிள்ஸ்க்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்க வந்து டிஃபைன் பண்றது. நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா, ஆத்தர் ஐடி அப்படிங்கிற காலம் வந்து புக்ஸ் டேபிள்ல இருக்கு. இந்த புக்ஸ் டேபிள்ல இருக்கிற ஆத்தர் ஐடிங்கிறது ஒரு ஃபாரின் கீ. இது எங்க லிங்க் ஆகுதுன்னா, லிங்கிங் த புக்ஸ் டேபிள் டு தி ஆத்தர்ஸ் டேபிள். இந்த புக் டேபிள்ங்கிறதுல இருந்து ஆத்தர் டேபிள் லிங்க் பண்றதுக்கு இந்த ஆத்தர் ஐடி காலம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாரின் கீயா ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. இது வந்து இதுதான் இருக்கணுமா அப்படின்னா மாறவும் செய்யலாம், கேஸ் பை கேஸஸ் மாறும். மெயினா பாத்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு என்ன வருது, என்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க, இது மெயினா அதை பொறுத்து தான் வரும் இது. அடுத்து நார்மலைசேஷன். நார்மலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா,
நார்மலைஸ் த டேபிள்ஸ் டு ரெடியூஸ் ரெடண்டன்சி. ரெடண்டன்சின்னு என்னன்னு பாருங்க. ரெடண்டன்சி அப்படிங்கிறது என்னன்னா திரும்ப திரும்ப வராம இது பண்றது. அண்ட் என்ஷூர் எஃபிஷியன்ட் டேட்டா ஆர்கனைசேஷன். ஒரு டேட்டா வந்து ஒரு ஆர்கனைஸ்டா கேட்டகரைஸ்டா ஸ்டோர் ஆகுறதுக்கும் உள்ள வந்து ஒரு டூப்ளிகேட்ஸ்லாம் இல்லாம பர்ஃபெக்டா ஸ்டோர் ஆகுறதுக்கு ஜங்க் டேட்டா இல்லாம பண்றது தான் நார்மலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரிங் தி ஆத்தர்ஸ் நேம் இன் தி புக்ஸ் டேபிள், ஸ்டோர் அன் ஆத்தர் ஐடி அண்ட் லிங்க் இட் டு ஆத்தர்ஸ் டேபிள். நம்ம என்ன பண்றோம், ஆத்தர் பேரே நம்ம புக் டேபிள்ல கொடுக்கலாம். நம்மளோட எக்ஸாம்பிள பாருங்க, ஆத்தர் ஐடிங்கிற ஒரு காலமே வைக்காம இந்த ஆத்தர் நேமும் பயோவும் இங்கேயே கொடுக்கலாம். ஆனா இது அப்ப நீங்க என்னன்னா ஒரு கிளாரிட்டி இருக்காது, கேட்டகரைசேஷன் வராது. புக்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு, ஆத்தர்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த ஆத்தர் ஐடி மூலமா இந்த புக்ஸ் டேபிள் லிங்க் ஆகுது பிரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் மூலமா. Instead of storing the author name in the books table, store an author ID and link it to authors table. வழக்கமா என்ன பண்ணுவாங்க அப்ளிகேஷன் டீம்ல, ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க, ஆத்தர்னு ஒரு டேபிள் இல்லாம ஆத்தர் நேமும் ஆத்தர் பயோவை புக்ஸ் டேபிளே போட்டுருவாங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு இதை கண்டுபிடிச்சு தனியா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி இதை புக்ஸ் டேபிள்ல இருக்கிற ஆத்தர் நேம் ஆத்தர் ஐடியை டெலீட் பண்ணி விட்டு இங்கிட்டு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி தனியா கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இனிஷியலா செய்யாம விட்டா கூட இது வந்து என்னன்னா திரும்ப திரும்ப நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எஃபிஷியண்டா கேட்டகரைஸ் பண்றது இந்த மாதிரி வேலைகள். இப்போ நம்ம டிசைன் ஏற்கனவே நம்ம பார்த்த அனைத்து விஷயங்களையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஹவ் வி ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் இன் எஸ்கியூஎல். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்தர்ஸ்ங்கிற ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் டேபிள் நேம், ஆத்தர் ஐடி, இன்டீஜர், பிரைமரி கீ, ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஒன்று கிடையாது, 1 2 3 அப்படின்னு வரிசையா வர்றது. ஆத்தர் நேம் நாட் நல். biography, biodata, text. Create the author table. கண்ட்ரோல் என்ன பிரஸ் பண்றேன், நியூ கொரி விண்டோவுக்கு ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் என். அதிகமா நம்ம யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீ இது F5 எக்ஸிக்யூட் இருக்குல்ல, இதுதான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஒரு சில நேரம் இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் F8 F7 இது யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண உங்களுக்கே தெரிய வந்துடும். பேஸ்ட் காப்பி பண்ண அதை பேஸ்ட் பண்றேன், வரலையா, காப்பி ஆகலையா, ஓகே, காப்பி பேஸ்ட், கிரியேட் டேபிள் நேம். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். டிபி டிசைன் டெஸ்ட், டிபி டிசைன் கூட போட்டுக்கலாம். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டேட்டாபேஸ் தான் நான் ரன் பண்ண போறேன். இங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வழிங்கன்னா யூஸ்ன்னு இங்க கொடுத்துட்டீங்கன்னா அங்கதான் கிரியேட் ஆகும். யூஸ் டிபி டிசைன் கிளாஸ் நேம் இருக்கா, ஓகே, டிசைன்ல தூக்கி போடுறேன். டிபி டிசைன்ங்கிற டேட்டாபேஸ்ல டிசைன் ரன் பண்ணி பார்ப்போம். syntax near auto increment. இது இந்த மாடல் டேட்டாபேஸ் வந்து இப்படி வந்துருச்சு. இது டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டேபிள், ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும், ஆப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம மாடல்ல நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கூட வந்துடும். author table, author ID, integer, alonal கிடையாது. author name varchar of 255, author name varchar of 255, varchar of 255.
அடுத்து நாட் நல், இப்போ அளவு நல் கிடையாது. பயோ டெக்ஸ்ட். ஓகே, இப்போ நான் இதை சேவ் பண்ண போறேன். என்ன டேபிள் நேம் கேட்குது பாருங்க. இன்னொரு டேபிள் நேம் என்ன ஞாபகம் இருக்கா? ஆத்தர் தான். ஆத்தர். கிளிக் ஓகே. சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த ஆத்தர்னு வந்துருச்சு பாருங்க. மாடிஃபை ஆத்தர் ஐடி, ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷன், ஐடென்டிட்டி ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஐடென்டிட்டி காலம் தான் அது. ஆத்தர் ஐடி. சேவ் பண்ணிட்டேன். டேபிள் நேம், ஆத்தர் ஐடி இன்டிஜர், நாட் நல், ஆத்தர் நேம் பயோ, பிரைமரி டெக்ஸ்ட் இமேஜ், நாட் பிரைமரி. அந்த ஐடென்டிட்டி நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரி. இது நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நான் கிரியேட் பண்ணிட்டோம் ஜிஐ மூலமா. இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் டைம் போயிட்டு இருக்கா? அடுத்து புக்ஸ் டேபிள் கிரியேட் பண்றேன். அந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் எடுத்துறேன். எக்ஸிக்யூட். ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ் இன்வாலிட் டேபிள் ஆத்தர்ஸ், இன்வாலிட் ஆத்தர்ஸ் ஓப்ஸ். மாடிஃபை இது ஆத்தர்னு கொடுத்தோம்னா ஒர்க் ஆயிரும். ஓகே, ஆத்தர்ஸ்ங்கிற ஒரு டேபிள் இல்லை அப்படிங்குது. There are no primary or candidate keys in that match the referencing column list in the foreign key. Could not create constraint or index. நான் இது நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன். இதுக்கான பிரைமரி கேண்டிடேட் கீஸ் வந்து ஆத்தர்ல இல்லை அப்படின்னு சொல்லுது. இதை நான் செக் பண்ணிட்டு நான் சொல்றேன் ஃபுல்லா. நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி டேட்டாபேஸ் டயக்ராம் வந்து கிரியேட் பண்றது, இதை பத்தி பார்த்தோம். டேட்டாபேஸ் டயக்ராம் அதை எப்படி டாக்குமெண்டேஷன் பண்றது, அதை எப்படி ஃபார்மட் பண்றது, அதை எப்படி பிடிஎஃபா சேவ் பண்றது. இது ஜஸ்ட் நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்ல போயிட்டு சேவ் அஸ் பிடிஎஃப் அவ்வளவுதான். ஆமா, வைடு வேர்ல்டு இம்போர்ட்டர்ஸ்ங்கிற ஒரு சாம்பிள் டேட்டாபேஸை எப்படி
டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது, இதையும் பார்த்தோம். பேக்கப் ரீஸ்டோர் வந்து நம்ம அப்கமிங் கிளாஸில் வரும். இதாக இருக்கு பாருங்க, அடுத்த கிளாஸுக்கும் அடுத்த கிளாஸில் வரும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நான் பிகினிங்கில் கொஞ்சம் சொல்லிடுறேன். இது கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இந்த SQL டேட்டாபேஸ் டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குல்ல, அது கொஞ்சம் நேரம் ஆகும். இது என்ன அப்படின்னு என்ன எரர்னு ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து பேசிக் SQL query செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலீட் எப்படி ஃபில்டர் பண்ணுறது, எப்படி SQL queries வந்து வெவ்வேறு விதமாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அப்கமிங் கிளாஸில் பார்க்க போகிறோம். அடுத்து பேக்கப் ரீஸ்டோர், எப்படி செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், எப்படி யூசர் ரோல் அசைன் பண்ணுறது, யூசர் கிரியேட் பண்ணுறது, லாகின் கிரியேட் பண்ணுறது, எப்படி இதெல்லாம் அப்கமிங் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு இதோட வைண்ட் அப் பண்ணிக்குவோம். எதுவும் கேள்வி அப்படின்னா, எதுவும் டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. எனக்கு இண்டிவிஜுவலாக கேட்கறதுனாலும் கேளுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டே பேசலாம், நான் எடுத்துட்டேன் அதை. நீங்க லேப் கண்டிப்பா பண்ணி பாருங்க. லேப் செஞ்சு பார்க்க தான் நிறைய டவுட் வரும். லாஸ்ட் இது பண்ணது யாரும் லேப் பண்ணீங்களா? பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க. எதையும் விட்டுறாதீங்க, ரெக்கார்டிங் இருக்கும், அதை வேணா நீங்க திருப்பி ரெஃபர் பண்ணிட்டு திருப்பி செஞ்சு பாருங்க. நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் நிறைய டவுட்ஸ் வரும். எதுவும் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க, ப்ளஸ் வந்து ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறையா டவுட்ஸ் கேளுங்க சொல்றத வச்சு. அப்போ நான் ஆஸ்க் டு அன்மியூட் இருக்கு, இப்போ பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓ சரி, ஜி ஓகே ஜி. சொல்லுங்க ஜி, இந்த ஸ்டாண்ட் பைலாம் சொல்றாங்க. ஸ்டாண்ட் பை ரிப்ளிகேஷன். ஸ்டாண்ட் பை அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இது ஒரு டேட்டாபேஸ்னு வச்சுங்க, இதான் பிரைமரி. ஸ்டாண்ட் பைங்கிறது இன்னொரு சர்வர்ல அது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு சர்வர்ல ஆமா இதோட பேக்கப் எடுத்து இங்க வச்சிருப்பாங்க, இங்க ரீஸ்டோர் பண்ணி இது லிங்க் ஆயிருக்கும். இப்போ எதுக்கு அது வச்சிருப்பாங்கன்னா, இதுல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த இந்த சர்வர் இருக்கிற லொகேஷன் ஏதோ டவுனு, புயல் வந்துருச்சு, இல்ல பூகம்பம் வந்துருச்சு, இது வேலையே செய்யலை அப்படின்னா, இது கிராஸ்னு இது ஒர்க் ஆகலை அப்படின்னா, இது வந்து வேற லொகேஷன்ல வச்சிருப்பாங்க. வேற நாடா இருக்கலாம், அசூரா இருந்தா வேற நாடா இருக்கும். இன்டர்னலா இருக்கும், ஒரே பிசிக்கலா இருக்கு, டேட்டா சென்டர்ல இருக்குன்னா ஒரே நாட்டுல வெவ்வேறு இடங்களா இருக்கும். இந்தியா இருக்குன்னா டெல்லியில இருக்கலாம், மும்பைல இருக்கலாம், சென்னையில இருக்கலாம். இது வந்து டெல்லியிலையும் இது மும்பையிலும் இருக்கலாம். இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்கள்ல டேட்டா சென்டர் இருக்கும். இது காரப்பாக்கத்துலையும் இது வந்து அம்பத்தூர் பக்கமும். காரப்பாக்கத்துல ஏதாவது வெள்ளம் அப்படின்னா அந்த அம்பத்தூர் ஒர்க் பண்ண வச்சிடலாம். இதை ஆக்டிவேட் பண்ணி விட்டு இதை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டு, இது டிஸ்கனெக்ட் தான் இருக்கும், ஒர்க் ஆகாது. இதை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுறலாம். வந்து இது யூஸ்வலா பார்த்தா இது ஆன்லைன்ல இருக்காது ஸ்டாண்ட் பை எப்பயுமே. அது ஆன்லைன்னா எப்படின்னா, ஆன்லைன்ல தான் இருக்கும், எதுவும் அப்டேட்லாம் பண்ண முடியாது, ரீட் ரைட்ல இருக்காது. ரெண்டுமே ஆக்டிவா இருக்கும். கான்ஃபிகரேஷன் வந்து என்ன சொல்லுவாங்க, கான்ஃபிகரேஷன் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ல வந்து அசைன் பண்ணி விட்டுருவாங்க. ரெண்டுமே அதாவது ஆக்டிவ் ஸ்டாண்ட் பைல இருக்கும். அப்படியும் இருக்கு. ஆக்டிவ் பாசிவா இருக்கும். இங்கேயும் போகும். ஆக்டிவ் பாசிவ் நான் சொன்ன எக்ஸாம்பிள். ஆக்டிவ்னா ரெண்டுமே இருக்கும். இப்போ இங்க ஏதாவது பிரச்சனைனா எல்லாமே இங்க வர ஆரம்பிச்சிடும். ஆக்டிவ்னா இங்கேயும் கொஞ்சம் போகும், இங்கேயும். அது எப்படின்னா லோடுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு விடுவாங்க. இங்க எவ்வளவு போ, இங்க எவ்வளவு போ அப்படிங்கிற மாதிரி. டூ நோட் ரேக் கான்செப்டோ? ஆமா அதே மாதிரிதான் காத்து. சிடிசி கான்செப்ட் இருக்கா? யாரு சிடிசி? இதுல சிடிசி கான்செப்ட், சேஞ்ச் டேட்டா கேப்சர் இருக்கு. SQL சர்வர்ல இருக்கு. அது கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். அது சேஞ்ச் டேட்டா கேப்சர் அப்படின்ட்டு
ஷேர் ஃபிளெக்ஸ்னு ஒரு டூல் சப்போர்ட் பண்ணுதான்னு தெரியல. ஆமா, டைம் கிடைச்சுன்னா ஓகே ஓகே. இப்போ இதுல நம்ம கிளவுட் எல்லாம் கனெக்ட் பண்ணுவோமா? கிளவுட் எல்லாம் இல்ல நம்ம லேட்டரா மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் கிளவுட் இப்ப நம்ம பண்றதுல இல்ல. இது முடிச்சிட்டு அடுத்து ரொட்டேஷன் வரும்ல அப்ப பார்ப்போம். ஓகே ஓகே. சரி கார்த்தி, பாருங்க. வேற எதுவும் டவுட்ஸ்னா நம்ம ஆஃப்லைன்ல கூட என்கிட்ட கேளுங்க. இதுல டைரக்ட் மெசேஜ் ஆகும். கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. சிம்பிளா இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒண்ணா டவுட் நிறைய ரைஸ் ஆகும். எவ்வளவு இன்ஸ்டாலேஷன் சைஸ் எவ்வளவு வரும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்க? கம்மியா தான் இருக்கும். விஷுவல் ஸ்டுடியோ மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஒரு 5 பிலோ 10 ஜிபிக்குள்ள தான் இருக்கும் உங்களுக்கு. 5 ஜிபில இருந்து ரேட் சொல்றேன். பிலோ 10 ஜிபி நீங்க சாம்பிள் டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணாலுமே அவ்வளவுதான் வரும். 10 ஜிபி தான் வரும். 10 ஜிபில தான் இருக்கும். நீங்க சாம்பிள் டேட்டாபேஸ் ஈவன் இப்போ நான் ஒரு சாம்பிள் டேட்டாபேஸ் கூட போட்டேன். சைஸ் ரொம்ப கம்மி சைஸ். இது பாருங்க. ஓஹோ. 3.3 ஜிபி சைஸ். ரொம்ப கம்மி. ஆமா, இது என்ன இருக்கு, எவ்வளவு சைஸ்ல வேணாலும் நம்ம சாம்பிள் டேட்டாபேஸ் எடுக்கலாம். நல்லா இன்டர்நெட்ல இருக்கு. நம்ம என்னன்னா லோடு பெர்ஃபார்மன்ஸ் நிறைய நம்ம சிமுலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்ணலாம். எவ்வளவு எனக்கு வந்து இவ்வளவு சைஸ் எனக்கு சாம்பிள் டேட்டாபேஸ் கொடு அப்படின்னா அந்த மாதிரி கூட இருக்கு. சரி கார்த்தி, நம்ம டைம் ஆயிட்டு இருக்கு. நம்ம பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல. Thank you very much. Thank you everyone. Bye. We'll see you next class on coming Wednesday 7 p.m. IST. Bye everyone.